நண்பர்களே, உடல் ஆரோக்கியம் தொடர்பாக நாம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லோரும் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதுல நாங்கள் கடந்த முறை பேசின மனப்பதகளிப்பு. இது மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இந்த மனப்பதகளிப்பு வருகிறது, அதை எவ்வாறு மூலிகை மருத்துவத்தால் சீர் செய்ய முடியும் என்பது தொடர்பாக. இப்ப இங்க இருக்கிற பிஸியான லைஃப்ல இப்ப எல்லாரும் ஜிம்முக்கு போய் கொண்டிருக்கலாது. ஆனால் உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உடல் பருமனாகும், மனப்பதகளிப்பு ஏற்படும், யோசித்துக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு ஆணும் பெண்ணும் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இதுல ஆரோக்கியத்தை எவ்வாறு மூலிகை மருத்துவத்தால் சமப்படுத்துவது என்று தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை நாங்கள் சரி பண்ண வேணும். இப்ப எவ்வளவுதான் விட்டமின்ஸ்கள் எடுத்தாலும் கூட இம்யூன் சிஸ்டம் சரி பண்ணாட்டி, இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறது இல்லை என்று பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கிறது. ஆகவே இந்த இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணாட்டி தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அது டயபெட்டிஸ் உட்பட, ஹை பிரஷர் உட்பட வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணுவதும் உள் நாளங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் எங்களுக்கு தேவை. இன்று நாம் அது தொடர்பாக பேச இருக்கின்றோம். மஞ்சளா ஜெகநாதன் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் மஞ்சளா. வணக்கம். வணக்கம் நேயர்களே. முக்கியமான இந்த விஷயம், இந்த இம்யூன் சிஸ்டமும் உள் நாளங்களை நாம் பாதுகாப்பது மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, இப்ப டயபெட்டிஸ் வந்தவுடனே கண் பறிபோய் விடுகிறது. அதற்கான காரணம் என்னன்னா, சிறிய சிறிய நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன. அப்ப போன உடனே சொல்கின்றார்கள், இப்ப டயபெட்டிஸுக்கு மருந்தையும் தருகின்றார்கள். 70 வயசுல உங்களுக்கு கிட்னி போயிடும் என்றும் சொல்கின்றார்கள். மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப 70 வயசுல கிட்னியை பாதுகாக்கிறதா, டயபெட்டிஸ் மருந்துகளை குடிக்கிறதா என்கின்ற பிரச்சனை இருக்கு. ஆகவே இந்த இம்யூன் சிஸ்டத்தை நாங்கள் பாதுகாக்க வேணும். மற்றது இந்த உள்நாளங்களை பாதுகாக்கிற விஷயங்கள் தொடர்பாக இன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தகவல்களை தாருங்கள். ஸோ மூணாவது ரீசெட் பாத்வே ஒரு முக்கியமான ஒரு பாத்வே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் இம்யூன் சிஸ்டம் தான் நம்மளோட அந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு சின்ன களம் உருமாறும் பொழுதே அதை ஓகே, இது நமக்கு ஆபத்தை கொடுக்க போறதுன்னு அதை இல்லாம பண்றதுக்கோ, அதை அழிக்கிறதுக்கு, இல்லைன்னா அதை நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான வேலையை பண்ண போறது. அப்ப அதே நேரம் இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது, இம்யூன் சிஸ்டத்தோட சேர்ந்து போறதுதான் அந்த நம்மளோட ஸ்மூத் மசில் லைனிங். ஸ்மூத் மசில் லைனிங்னு நான் சொல்றது இப்ப நிறைய நீங்க சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்ல இருந்து, பிளட் ப்ரெஷர்ல இருந்து நிறைய நீண்ட நாள் இருக்க வேண்டிய கிரானிக் ஹெல்த் கண்டிஷனுக்கு முக்கியமான காரணம் இன்ஃப்ளமேஷன். ஒரு இங்கிலீஷ் வைத்தியத்துல ஏதாவது ஒரு நோயை சொல்லி இந்த நோய்க்கு இன்னும் மருந்து இல்லை, நாங்க கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் உடம்புல எங்கேயோ ஒரு ஸ்மூத் மசில் லைனிங்ல இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப ஸ்மூத் மசில் லைனிங்னு நான் என்னத்த சொல்றேன்னா, இப்ப வாயில இருந்து உணவு குழாயில இருக்கிற அந்த உள்சுவர், மென்மையான உள்சுவர், அதே மாதிரி லங்ஸ்ல நாங்க மூச்சு எடுக்கும் பொழுது நுரையீரல்ல இருக்கிற உள்சுவர், யூரின் பிளாடர்ல யூரின் போற அந்த இடங்கள்ல இருக்கிற மென்மையான தோள்கள் எங்க எல்லாம் இருக்கோ, சைனசஸ்ல எல்லாத்துலயும் இருக்கு. அந்த மென்மையான தோள்கள்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்துடுதுன்னா, இன்ஃப்ளமேஷன்னா அது ஒரு வீக்கத்தன்மை, அதுல ஏதோ ஒரு இரிட்டேட் ஆயிடுத்து, வீக்கத்தன்மை வந்துடுது. அந்த வீக்கத்தன்மைகள் வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை அது ஒழுங்கா பண்ண முடியாது. இப்ப இங்க எல்லாருக்கும் இருக்கிறது தான். இப்ப நீங்க ஹே ஃபீவர் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த உள் சுவர்ல இன்ஃப்ளமேஷன் வந்துருது. அந்த டஸ்ட் போய் உள்ளுக்கு அது தொட்ட உடனே நம்மளோட உடம்பு அதை வெளியேற்றணும்னு ஸ்னீசிங்க கொடுத்து 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 அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போகும் பொழுது அது அந்த 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 மென்மையான தோல் இன்ஃப்ளேம் ஆயிடுது. அப்ப அதை நாங்க அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லபடியா நார்மலுக்கு கொண்டு வந்தோம்னா கழிவுகள் நல்லா வெளியேறும், சாப்பாடு தொகுதி நல்லபடியா வேலை செய்யும், யூரின் பாஸ் பண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது, மற்ற கழிவு சுவாச குழாய் போயிட்டு நல்லபடியா உள்ளுக்கு ஆக்சிஜனை எடுத்து உள்ளுக்கு கலங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையானது எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும்.
அப்ப அத வந்து நாம மூலிகைகள வச்சு அந்த இன்ஃப்ளமேஷன வந்து சரி பண்ணணும். சரி பண்ணி அந்த மென்மையான தோள்கள வந்து நல்லபடியா பலப்படுத்தி எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா, தென் நம்மளோட ஒரு 90% ஆஃப் எல்லா நீண்ட காலம் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க நார்மலுக்கு கொண்டு வர்றோம். ஓகே. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மூலிகை மருத்துவத்தின் மூலம் இந்த விடயங்களை சரி பண்ணக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. சரி, ஏன்னா இப்ப இந்த மருந்துகளை இங்கிலீஷ் மருந்துகளை குடிக்கும் பொழுது ஏன்னா கிட்னிக்குள்ளதான் எல்லாம் போய் விழுகுது. அப்ப கிட்னி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகிறது. அப்ப மூலிகை மருத்துவத்தை தொடர்ச்சியாக நாடும் பொழுது இது வந்து பாதுகாப்பானதா என்ற கேள்வி எழுது இல்லையா? இப்ப நல்ல கேள்வி. இப்ப மூலிகை வைத்தியம் வந்து நீங்க என்னைக்குமே எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. உடம்ப நார்மலுக்கு கொண்டு வரதுக்கு எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா, நீங்க ஒரு 3 மாசத்துக்கு எடுக்கிறீங்க, இல்லன்னா ஒரு 6 மாசத்துக்கு எடுக்கிறீங்க, இல்ல சில தோல் வியாதிகளுக்கு நீங்க ஒரு 1 வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு வந்து அந்த நார்மல் ஹெல்த்தியான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எந்த மூலிகைகளும் தேவையில்லை. சாப்பாடு மட்டும் மருந்தா சாப்பாட்டுல இருந்து போற சத்துக்கள் உள்ள போனதுன்னா போதும். ஆனா இப்ப நம்ம இப்ப டயபிட்டிஸ் எடுத்தோம்னா, அந்த டயபிட்டிஸ் வந்து இப்போ உங்களுக்கு இப்ப என்கிட்ட ஒருத்தங்க வராங்க, ஒரு 3 மாசம் தான் ஆகுது டயபிட்டிஸ்ன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, மெட்ஃபார்மினை மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்க அதை வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணலாம். அப்ப அவங்க உடம்பு அப்பதான் தடுமாறுது. அந்த பேலன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஒரு 10-20% தான் தடுமாறுது. அப்ப நாங்க என்ன காரணம், எதனால அவங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதை நார்மலுக்கு கொண்டாந்தோம்னா, ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் இல்லைன்னா 6 மாசம் மருந்து எடுத்தா அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த வித மூலிகைகளும் எடுக்க தேவையில்லை. எந்த ஒரு விஷயமுமே வந்து, ஆனா அதே நேரம் ஒரு பேஷண்ட் 15 வருஷமா டயபிட்டிஸ் இருக்கு, மருந்து வேலை செய்யலைன்னு அவங்க இன்சுலின் வரைக்கும் போயிட்டாங்கன்னா, தென் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்சுலினும் எடுத்து அவங்களோட சுகர் லெவல் வந்து ஒரு சமநிலையில இல்லாம மேலையும் கீழையும் போகுதுன்னா, அந்த நேரத்துல வந்து மூலிகை மருத்துவத்தை வச்சு வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த சமநிலையை கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதுதான் பண்ணலாம். அப்ப அத வந்து நாம புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்திலுமே அப்படித்தானே. நாம வந்து ஒரு கொஞ்சம் உடம்பு தடுமாறும் பொழுது அதை நார்மலுக்கு கொண்டு வர்றது ஈஸி. ஆனா அதே நேரம் நீங்க கடைசி வரைக்கும் போய் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இப்ப லிவரோ கிட்னியோ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு கிட்னி டயாலிசிஸ் போற லெவல்ல இருந்து நாங்க ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர்றதுன்றது வந்து கஷ்டமா இருந்தது. உடம்பு ஒவ்வொருத்தங்களோட அந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்றத பொறுத்து தான் நம்ம வந்து நார்மலுக்கு கொண்டு வர்றது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா மூலிகைகள் என்னைக்குமே நீங்க எடுக்கிறது இல்லை. அது வந்து உடம்பு நார்மலுக்கு வர்ற வரைக்கும் தான் நாங்க வந்து தேவைப்படும். இப்ப என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, யூடியூப திறந்தா எல்லா இடங்களிலும் மருத்துவம் தான். ஒருத்தர் சொல்றாரு காலையில இஞ்சிய இடிச்சு குடிங்க, இன்னொருத்தர் சொல்றார் அந்த நோ கோல்ட வந்து இடிச்சு குடிங்கன்னு சொல்ல, இன்னொரு சொல்றார் சுரக்காய இடிச்சு குடிங்கன்னு சொல்லி எதை குடிக்கிறது என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே எஸ், நல்ல இன்ஃபர்மேஷன். எனக்கு இத பத்தி கதைக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்த ஒரு விஷயம். யூடியூப்ல கதைக்கிறவங்க வந்து அவங்க பண்ணின ஒரு விஷயத்த பத்தி கதைக்கிறாங்க. அவங்களுக்கு அது உதவி செஞ்சிருக்கலாம். ஒரே கண்டிஷன்ல வந்து 10 பேர் சஃபர் பண்ணாலும் 10 பேருக்கும் காரணங்கள் வேறையா இருக்கும். அவங்க பண்றது அவங்க அந்த மெசேஜை கொடுக்கும் பொழுதே அவங்க யோசிக்கிறது கிடையாது. தெரியாம அவங்க இன்னொருத்தங்களுக்கு ஒரு தப்ப பண்ணிடலான்ட்டு. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, இப்ப சில நேரத்துல சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு கிரீன் ஜூஸ் பார்ஸ்லிய வந்து இல்லைன்னா கொரியாண்டரை வந்து நீங்க ஜூஸ் பண்ணி குடிங்க, 6 நாளைக்கு குடிங்க, இது நடக்கும், இவ்வளவு குறையலாம், இது இல்லாம போகலாம், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு ஹார்ட் கண்டிஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கோ வந்து அது உயிருக்கே ஆபத்தா முடியும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு பொட்டாசியமோ எதுவோ கூடி போய் வந்து உயிருக்கே ஆபத்தா முடியலாம். அப்ப எந்த ஒரு யூடியூப்ல வர்றத வந்து அவங்க ஒரு லைக்கு காண்டி அப்படி போடுறாங்கன்னா, அப்படி நீங்க இப்போ ஹெல்த்தியா இருக்கீங்க, பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை, வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும்னு நீங்க அப்படி ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சீங்கன்னா பரவாயில்லை. ஆனா மத்த மருந்து, கன்வென்ஷனல் மருந்து ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நிச்சயமா
அப்படி இன்ஃபர்மேஷனை எடுக்க வேண்டாம். உங்களுக்கு அது சரி வராது. உங்களுக்கு அது சரி வருமா இல்லையான்றது வந்து நீங்க இதை உங்களோட டாக்டர்கிட்ட போய் கதைக்கணும், இல்லைனா ஒரு மூலிகை மருத்துவரோ யாருக்கிட்டையாவது போய் ஃபுல்லா கதைச்சு அப்படிதான் எடுக்கணுமே ஒழிய இன்டர்நெட்ல வர்ற இன்ஃபர்மேஷனை வந்து சும்மா ஒரு பார்க்கறதுக்கு வச்சுக்கலாமே ஒழிய அதை வந்து உண்மைன்னு நம்பி நிறைய விஷயங்களை பண்ண வேண்டாம். மிக நன்றி. சுவாரஸ்யமாகவும் தெளிவாகவும் பல விடயங்களை கூறினீர்கள். அடுத்த வீடியோவிலே நாம் சந்திப்போம். நன்றி அஞ்சலா. தேங்க்யூ.